பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை காண செய்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை கூட ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து அவர் பேச போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்மோட அவர் பேசி கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தைகளாக நீங்கள் கேட்கும் போது பலன் அடைகிறீங்க, கர்த்தருடைய விடுதலை பெற்று கொண்டு இருக்கிறீங்க என்று இந்த நிகழ்ச்சி வரை நீங்கள் மாத்திரம் பார்ப்பதில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது நிச்சயமாய் அவங்க வாழ்க்கையில் கூட கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க, பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்க, அவங்க வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நாம் மைப்படட்டும். இந்த நாளில் கூட ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து ஏசாயா 41 அதிகாரம் 10 ஏசாயா சாப்டர் 41 verse 10 வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன், திகையாதே, நானே உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். இந்த காலை வேளையில் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். ஒருவேளை நடக்கிற காரியங்களை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? நடக்கிற சூழ்நிலை குறித்து பார்த்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஏன்னா சர்வ வல்லமுள்ள தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணுறாரு, மகளே, நான் உன்னோட தான் இருக்கிறேன், பயப்படாதே, எது காரியத்தை கொடுத்து திகையாதே, என்ன நடக்குமோ எப்படி இருக்குமோ என்று கலங்காத, ஏன்னா அவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. ஏசப்பா சொல்கிறாரு, பயப்படாதே, நானே உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன். அப்போ ஏசப்பா நம்ம கூட இருந்து அவர் சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். ஆமென். முதலாவது ஏசப்பா நம்ம கூட இருந்து அவர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். இந்த காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா, இல்லை பலன் பெற்று போயிருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு பலன் தரப்போகிறேன். ஆனால் அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. இந்த காலை வேளையில் நடக்கிற காரியங்களை, சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போயிருக்கிற உள்ளத்தில் ஒரே பாரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் உங்களை பலப்படுத்துவார். ரெண்டாவது, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்கிறாரு. எவ்வளோ நல்ல தேவன் இல்லை? அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு உதவி தேவை, எந்த இடத்துல ஏசப்பாவை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது அவர் சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன்னோட தான் இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமென். ஏன்னா நம்ம தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஒருவேளை உனக்கு ஒன்று தேவைன்னு வரும்போது, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு போராட்டம்னு வரும்போது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, இல்லை உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, ஏசப்பா சொல்கிறாரு, நான் உன் கூட இருந்து உனக்கு சகாயம் பண்ணுவேன். மூணாவது சொல்கிறாரு, உன்னை வலது கரத்தினால உன்னை தாங்குவேன். ஆமென். அதாவது ஏசப்பாவோட கரத்தில் நம்மை தாங்க போகிறாரு. எந்த தீங்கு, பொல்லாப்பு, எந்த சத்ருகள், நமக்கு விரோதமாய் செயல்படுகிற சூழ்ச்சிகள் அணுகாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ள போகிறார். ஆமென். இந்த காலை வேளை ஏசப்பா நம்மோட அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காருல்ல, மகனே பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று அவர் நம்ம கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணி அவருடைய நீதி வர்றது கருத்துனால் தாங்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பட்ட சொல்லலாமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களோட பேசுனீங்களே அப்பா, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிற இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பயங்களையும் நீக்கி போடுங்க. நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி அப்பா. எங்களோடு இருந்து இசப்பா எங்களை பலப்படுத்துங்க, எங்களுக்கு சகாயம் பண்ணுங்க, உங்களுடைய நீதின் வர்றது கருத்தினால் எங்களை தாங்குங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நம்பி செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் நீர் ஆண்டவரே, அவங்க வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், எல்லா சூழ்நிலைகள், சத்ருவின் கிரியைகளை அப்போ ஒரு பெரிய விடுதலை கொடுத்து அவங்களோடு இருந்து ஆண்டவரே அவங்களை இசப்பா பலப்படுத்துங்க ராஜா. இசப்பா அவங்களுக்கு சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்போ அவங்களுடைய நீதி வருது கருத்தினால் அவங்களை தாங்கும்படியானங்கள் சுபிக்கிறேன். எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.